ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். கதைக்குள்ள போவோமா? ஒரு முறை ஒரு குதிரை வீரன் தனது குதிரையில் பாலைவனத்திலிருந்து பயணித்து கொண்டிருந்தான். அப்போது தாகத்தால் தவித்த ஒருவனை கண்டு குதிரையை நிறுத்தினான். தண்ணீர் கொடுத்து குடித்துவிட்டு அவன் சற்று அமைதியானவுடன், நீ ஏதோ கேட்க வெட்கப்படுகிறாய். நான் வேண்டுமானால் உன்னை நீ போக வேண்டிய இடத்திற்கு இறக்கட்டுமா என்று கேட்டான். உங்களது தாராள மனதுக்கு மிக்க நன்றி. நான் உதவி கேட்கலாம் என்று தான் இருந்தேன். ஆனால் வெட்கமாக இருந்தது என்றான். குதிரை வீரன் சிரித்தவர், ஏறுங்கள் என்றான். அவன் ஏற முயன்ற போது அவனால் ஏற முடியவில்லை. நான் ஒரு உழவன். குதிரை மீது ஏறி எனக்கு பழக்கமில்லை என்றான். குதிரை வீரன் கீழே இறங்கி அவன் ஏறி அமர உதவினான். குதிரை மீது அவன் ஏறியவுடன் தேர்ச்சி பெற்ற குதிரை வீரனாக குதிரை மீது தட்டி வேகமாக குதிரையுடன் நகரத் தொடங்கினான். தலையில் கையை வைத்து குதிரை வீரனுக்கு அப்போதுதான் நான் ஒரு பெரும் கொள்ளைக்காரனிடம் சிக்கியது தெரிந்தது. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். ஒரு வினாடி கேட்டுவிட்டு செல் என்றான் சத்தமிட்டு. இவனது அழைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறதே என்று திருடன் திரும்பி பார்த்து, என்ன விஷயம் சொல் என்றான். தயவு செய்து இந்த விஷயத்தை ஊரில் யாரிடம் சொல்லிடாதே என்று கெஞ்சினான். ஏன், வீரர் என்ற உன் பெயர் கெட்டுவிடுமா என்று பயப்படுகிறாயா என்று கேட்டான். இல்லை, மக்களிடையே ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவது நின்றுவிடும் என்று அஞ்சுகிறேன் என்றான். கன்னத்தில் ஒரு அறை விழுந்தவன் போல் திருடன் குதிரையை விட்டும் இறங்கி நடையை கட்டினான். நன்றி.